அம்மன் நகியு அறிந்துகொள் நகியாயிருது. பகு அதுவாயிருது. தலபுல் கஃபி அனில் ஃபயலி செயலை விட்டும் தடுப்பதை எதிர்பார்ப்பது. அப்போ ஒரு ஆளை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது. அலா வஜ்கில் இஸ்திகலாய் கட்டளையுடைய அமைப்பின் பிரகாரம். ஆர்டர் போடுற முறையின் வஜ்குனா முறை, இஸ்திகலானா உயர்வை தேடுதல்னு அர்த்தம். அப்போ கட்டளை உயர்வை தேடுதல் முறையில் செயலை தடுப்பதாக இருக்கும். அப்போ என்ன பண்ண ஆர்டர் போட்டு இப்படி செய்யாத அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதுக்கு பேர் தான் நஹி. லஹு அந்த நஹிக்கு இருக்கிறது. சீகத்துன் வாஹிதத்துன் ஒரே ஒரு சீகா மட்டும் இருக்கிறது. வஹி அதுவாகிறது. முலாரியாக இருக்கும். அல்லா நாஹியா நஹியுடைய லாமுடன் முலாரியாக இருக்கும். அப்போ லா தஃபல் லா தஃபலா லா தஃபலு லா தஃபலி லா தஃபல்னு, அதாவது இதுதான் வந்து நஹி. லா தலிரிபு நீ அடிக்க வேண்டாம். லா தலிரிபா நீங்கள் இருவர் அடிக்க வேண்டாம். லா தலிரிபு நீங்கள் பலர் அடிக்க வேண்டாம். அப்போ இது மட்டும்தான், இந்த ஒரு சீகா தான் என்ன இருக்கு நஹிக்கு இருக்கிற. முலாரியான ஃபயலோட முன்னாடி லாமு சேரும். அந்த லாமு அந்த முலாரியான ஃபயலுக்கு ஜஜம் செய்யும். அர்த்தம் வந்து மாறிடும். கட்டளையிட்டு செய்யாதே அப்படின்னு அர்த்தம் மாறிடும். இது இன்சாஇயான கலாமில் சேரும். ஏன்னா ஒரு ஆளை பார்த்து நம்ம நீ அடிக்க வேண்டாம், நீ சாப்பிட வேண்டாம், நீ உதவி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறப்ப அது உண்மை பொய் அப்படின்னு கதை கட்ட முடியாது. அதனால் இது வந்து இன்சாயில் சேரும். இன்சாயி தலபியில் சேரும். அதுவும் குறிப்பாக இன்சாயில் சேரும். இன்சாவு தலபி கைர தலபி இருக்குது. இன்சாவு தலபியில் சேரும். ஏன் அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம் அவன் உதவி செய்யாமல் இருப்பதை, அவன் அடிக்காமல் இருப்பதை, அந்த மாதிரி எதிர்பார்க்கின்றோம். மிஸ்லு கௌலி தாலா அல்லா தாலாவோட சொல்லு, லா துஃப்சிது குழப்பம் செய்ய வேண்டாம், நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். ஃபில் அர்லி பூமியில் பது இஸ்லாஹிகா அது சீர்பற்ற பின்பு பூமியில் நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். அப்போ லா துஃப்சிதுங்கிறது நஹி. அது இன்சாயால் இன்சாவு தலபி. அப்போ என்ன எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது? நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்ற எதிர்பார்ப்பு இங்கே இருக்கிறது. அப்போ அதனால் இன்சாவு தலபியிலே சேரும். அம்மல் இஸ்திஃபாமு அறிந்துகொள் இஸ்திஃபாம் ஆகிறது. ஃபஹு அதுவாகிறது. இஸ்திஃபாம் என்ன? ஃபஹு அதுவாகிறது. தலபுல் இல்மை தேடுவது. பிஷையின் எதை கொண்டாவது. பி வாசித்தத்தி அதாத்தின் எழுத்துக்களுடைய உதவி கொண்டு. மின் அதவாத்திகி அதனுடைய எழுத்துக்களிலிருந்து, அது இஸ்திஃபாமுடைய எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்துக்களுடைய உதவியை கொண்டு இல்மை தேடுவது. அதான் வந்து இஸ்திஃபாம். அப்படின்னா நான் கேள்வி கேட்பது. கேள்வி எது கேட்குறோம்? தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறோம். அதுதான் தலபுல் இல்ம், தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறது. வகி அதுவாகிறது. இஹ்தா அசரத்தை எத்தனை எழுத்து? 11 எழுத்து. 1வது ஹம்ஜத்து, 2வது ஹல்லு, 3வது மா, மண்ணு, மத்தா, ஐயானா, ஐன, கைஃபா, அண்ணா, கம்மு, ஐயு இதெல்லாம் வந்து இன்சாவு தலபியில் சேரும். இஸ்திஃபாம் எல்லாம். ஹாதிகள் அதவாத்து இந்த எழுத்துக்கள் ஆகிறது. அலா சலாசத்தி அக்சாமின் 3 வகையின் மீது அடக்கும். அப்போ இந்த எழுத்துக்களை வந்து 3ஆக பிரிக்கலாம். இந்த 1வது வந்து தசவ்வுரு, 2வது வந்து தஸ்தீக்கு, அடுத்தது தசவ்வுரும் தஸ்தீக்கும் சேர்ந்தது. இப்படி 3 வகையாக பிரிக்கலாம். சொல்லும்போது புரியும். இப்போ இந்த இஸ்திஃபாவுடைய எழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகையை சொல்ல போகிறாங்க. முதல் வகை என்னன்னா ஒன்றாக இருக்கும். யுத்லபு பிஹி அதை கொண்டு தேடப்படும். தசவ்வுர இது இமேஜினேஷனை தாரத்தன் ஒரு முறை இமேஜினேஷனை அதாவது நாம் ஒன்று கற்பனை பண்ணி வச்சுருப்போம், அதனுடைய முடிவு என்னவென்று தேடப்படும். தஸ்தீக மறுமுறை, தஸ்தீக்கல் உஹ்ரா மற்றொரு முறை உறுதிப்படுத்துதலை தேடப்படும். வஹு அதுவாகிறது. ஹம்ஜத்து ஹம்ஜாவாக இருக்கும். அப்போ ஹம்ஜா வச்சு 2 விஷயங்களை தேடுவோம். உதாரணமாக ஜெயிது பிரயாணத்தில் இருக்கின்றானா இல்லையா அப்படின்ட்டு தேடுறான். அப்போ பிரயாணம் போனவன் ஜெய்தா இல்லாட்டி அம்ரா அந்த கீழே கொடுத்துருக்காங்க. அப்படி 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஜெய்தா இல்லாட்டி அம்ரா அப்படின்ட்டு. அப்போ ஒன்று வந்து இமேஜினேஷன், இன்னொன்று வந்து தஸ்தீகு. இப்போ இவனா அவனா அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனு,
2வது போனார்களா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ அம்சா பயன்படுத்தும் பொழுது அங்கே 2 விஷயம் இருக்கும். அப்போ அதான் சொல்ல வராங்க. தசவ்வுர் என்பது அதுவாகிறது. தலபு இத்ராக்கில் முஃப்ரதி ஒன்றை பற்றிய இமேஜினேஷனை தேடுவது. அப்போ 2 பேத்துல யார் இவனா அவனா அப்படின்ட்டு அந்த இமேஜினேஷன் பண்ணி அதை அறிய முயல்வது. மிசால் உதாரணமாக ஜெய்துன் முசாஃபிருன், ஜெய்து பிரயாணம் போனானா, அல்லது அம்ரு. அப்போ அம்ரு போனானா, அப்போ பயணித்தவன் அம்ரா இல்லாட்டி ஜெய்தா. அப்போ இங்கே 2 விஷயம் இருக்குது. இதா குன்த நீ ஆகியிருந்தால் தரிஃபு அறிபவனாக அஹதஹுமா அந்த 2ல் ஒருவனாகிறவன் முசாஃபிருன் என்பதை நீ அறிந்திருந்தால் வலாக்கின்னக என்றாலும் நீ லா தரிஃபுஹு அதை அறியவில்லை, பி ஐனிஹி குறிப்பாக அறியவில்லை. அதாவது இவன் இல்லாட்டி அவன் என்று குறிப்பாக அறியவில்லை. ஃபன்த எனவே நீ துரீது நாடுகின்றாய் பிஸ்வாலி கேள்வியை கொண்டு தஈனஹு அதனுடைய குறிப்பை நாடுகின்றாய். அல்லாட்டி இவன் அல்லது அவன் என்று அந்த குறிப்பானதை நீ நாடுகின்றாய். தசவ்வுரஹு அதனுடைய தஸ்வீரை நீ நாடுகின்றாய். ஃபத்துஜாபு எனவே நீ பதிலளிக்கப்படுவாய். ஹீன இந்த நேரத்தில் பி அன்னஹு நிச்சயமாக அவனாயிரவன் ஜெய்து என்று உதாரணமாக ஜெய்து என்று நீ பதிலளிக்கப்படுவாய். அப்போ இந்த மாதிரி இடத்துல அம்சாவை பயன்படுத்தப்படும். அப்போ 2 விஷயம் இருக்கும். அங்கே இமேஜினேஷனும் இருக்கும், உறுதிப்படுத்துதலும் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நீ என்ன அம்சாவை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க. மிசால் உதாரணமாக அலியு சாயிரும் நாம் காத்திபன், அலி கவிஞனா அல்லது எழுத்தாளனா. இதா குன்த நீ அறிந்திருந்தால் தாரிஃப இதா குன்த தாரிஃப நீ அறிந்திருந்தால் அன்ன அஹத வஸ்பைனி 2 வஸ்புகள் ஒன்றாகிறது, சாபித்துன் இருக்கிறது, அலிக்கு இருக்கிறது என்று நீ அறிந்திருந்தால் வலாக்கின்னக என்றாலும் நீ லா தரிஃபுஹு அல தயீனி குறிப்பானதை நீ அறியவில்லை. அப்போ குறிப்பானது என்ன? ஒன்று கவிஞன் இல்லாட்டி காத்திப், இல்லை இதுவா 2ல் ஒன்று என்ன பண்ணல அறியவில்லை. ஃபன்த எனவே நீ தத்லுபு தேடுகின்றாய் பிஸ்வாலி கேள்வியை கொண்டு தயீனஹு அந்த குறிப்பானதை நீ தேடுகின்றாய். ஃபத்துஜாபு நீ பதிலளிக்கப்படுவாய் பி அன்னஹு நிச்சயமாக அவன் காத்திபுன் உதாரணமாக அவன் காத்திப் என்று நீ பதிலளிக்கப்படுவாய். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அலி கவிஞனா இல்லாட்டி எழுத்தாளனா என்று சந்தேகம் வரப்ப அப்போ இங்கே 2 வஸ்பு இருக்குது. 2 வஸ்பில் ஒரு வஸ்புனா வர்ணை. அப்போ 2 வஸ்பில் ஒரு வஸ்பு தான் நமக்கு தேவை. அதை நீ அறியணும் அப்படின்னா அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்? அம்சாவை பயன்படுத்த வேண்டும். அப்போ அம்சாவை படுத்துகிறப்ப 2 வஸ்பில் ஒரு வஸ்பை அறிவதற்கு அம்சாவை பயன்படுத்த வேண்டும். இல்லாட்டி 2 விஷயங்களில் ஒரு விஷயத்தை அறிவதற்கு நீ என்ன பண்ண வேண்டும்? அம்சாவை பயன்படுத்த வேண்டும். அப்போ என்ன சொல்ல வராங்க? 2 வஸ்புகளில் அதாவது கவிஞன் மற்றும் எழுத்தாளன் இந்த 2 வஸ்புகளில் ஒன்று அலிக்கு உறுதி என்று நீ அறிந்திருக்கின்றாய். அலி கவிஞன் இல்லாட்டி எழுத்தாளன் எதை நான் மறந்துட்டேன். அப்போ 2ல் ஒன்று கன்ஃபார்ம் அப்படின்னு நீ அறிஞ்சிருக்கிற. இருந்தாலும் எதுன்னு தெரியல, கவிஞனா இல்லாட்டி எழுத்தாளனா என்று தெரில. அந்த நேரத்தில் நீ அம்சா பயன்படுத்தி நீ என்ன பண்ணுவாய்? கேள்வி கேட்பாய். அப்போ அந்த மாதிரி இடத்துல அம்சா பயன்படுத்த வேண்டும். இப்போ தஸ்தீக்னா என்ன? தஸ்தீக்னா உறுதிப்படுத்துதல், உண்மைப்படுத்துதல், உறுதிப்படுத்த அப்படிங்கிறோம்ல, உறுதிப்படுத்துதல். தஸ்தீக் என்பது ஹுவ தலபு தஸ்தீகி பின் நிஸ்பத்தி பைன ஷையனி. தலபுனா தேடுவது, தஸ்தீக்னா உறுதியை தேடுவது, பின் நிஸ்பத்தி ஒரு நிலைமையை கொண்டு, பைன ஷையனி 2 வஸ்துக்களுக்கு மத்தியில் ஒரு நிலைமையை கொண்டு உறுதியை தேடுவது. சுபுத்தாக்குவதற்காக அல்ல நஃபி செய்வதற்காக, அது நடந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சுபுத்தாக்குவதற்காக அல்ல நஃபி செய்வதற்காக 2 வஸ்துக்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு நிலைமையை உறுதிப்படுத்த தேடுவது. இப்போ மசூல் அனுகு பிகா அதை பற்றி கேள்வி கேட்பது, பிகா அந்த எழுத்தை கொண்டு கேள்வி கேட்பது. ஹுவ நிஸ்பத்துன் அதுவாகிறது, நிஸ்பத்துன் நிலையாக இருக்கும். இந்த இடத்த எப்படி அர்த்தம் வைக்கிறது? ரத்ததில் அக்குள் தடுமாறும், பைன சுபூத்திகா நஃபீகா அதனுடைய சுபூத்திற்கு மத்தியிலும் நஃபீக்கு மத்தியிலும், அதாவது நடந்திருக்குதா இல்லையா என்பதற்கு மத்தியில் அறிவு தடுமாறும்.
அதை உறுதிப்படுத்த தேடுவது தான் தஸ்தீக். அ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன? தஸ்தீக்னா கன்ஃபார்ம். அறிவு தடுமாறும் 2 வஸ்துக்கள் நடந்திருக்கிறதா இல்லையா என்று அறிவு தடுமாறும். அதை கன்ஃபார்ம் பண்ணுற தேடுவதுக்கு பேர் தான் தஸ்தீக். ஆனா இந்த இடத்துல ஹுவ நிஸ்பத்துன் இதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்னு தெரில. அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண அம்ஜா பண்ணி பார்த்து சொல்கிறேன். கேட்டு தான் சொல்லணும், பார்த்து சொல்ல வழி இல்லை. அடுத்து மிசால் உதாரணமாக கதிம சதீக்குக்க உன்னுடைய நண்பன் வந்தானா ஃபன்தனி லா துரீது சுவால நீ கேள்வியை நாடவில்லை. தாத்தில் குதூமி வருகையினுடைய அந்தரங்கத்தை பற்றிய கேள்வியை நாடவில்லை. வலான் தாத்தி சதீக்கி சதீக்கை பற்றிய கேள்வியை நீ நாடவில்லை. இன்னமா தசூல் நீ கேட்பதெல்லாம் நெஸ்பத்தில் குதூமி வருகை நிலையை பற்றி தான். ஹல்கிய சாபித்தத்துன் ஆஃபித்தத்துன் அது நடந்திருக்கிறதா இல்லையா என்று வருகை நிலையை பற்றி தான் என்ன பண்ணுகின்றாய் கேட்கின்றாய். அப்போ உன்னுடைய நண்பன் வந்தானா அப்படின்னு கேட்குறப்ப நீ அங்கே எதிர்பார்க்கறது வந்து இந்த நிகழ்வு நடந்ததா இல்லையா என்பதை மட்டும்தான். அவனோட வருகையை பற்றிய உன் நண்பனை பற்றியோ நீ என்ன பண்ணுறதில்ல, இங்கே வந்து நீ பேசுறதில்ல, அதை பற்றி உனக்கு தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி இடத்துல அதுக்கு பேர் தான் என்னது? தஸ்தீக். இந்த நிகழ்வு நடந்திருக்குதா இல்லையா, அப்போ அதான் உறுதிப்படுத்துறது, கன்ஃபார்ம் பண்ணுறது தஸ்தீக் அப்படின்னா. அடுத்து இதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. மிசால் உதாரணமாக அலியும் முசாஃபிரன் அலியும் முசாஃபிரன் அலி பிரயாணத்தில் இருக்கின்றான. தசூல் நீ கேட்கின்ற நிஸ்பத்தி சஃபரி இலகி அந்த பிரயாணத்தின் நிலையை பற்றி. இலகி நிஸ்பத் மொத்தலுக்கு வந்து நிஸ்பத் தான். அப்போ நிஸ்பத்துடைய நிலையை பற்றி என்ன பண்ணுகின்றாய் கேட்கின்றாய். அலிஹியா ஹாசிலத்துன் அது உண்டாயிருக்கிறதா கைரோ ஹாசிலத்துன் அது இல்லையா. அப்போ உண்மையில் அவன் பிரயாணம் போயிருக்கான்றான் இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுகின்றாய் கேட்கின்றாய். இதுக்கு பேர் தான் வந்து என்னது? தஸ்தீக்னா கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, மீதி அடுத்த பேரில். இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, இப்போ இஸ்திஃபாமில் எல்லாம் இன்சாவு தலைவியில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த எழுத்தை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்சாவை வந்து 2 விஷயங்கள் இருக்கும்பொழுது அம்சா பயன்படுத்த வேண்டும். 2 வஸ்பில் எந்த வஸ்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது இல்லாட்டி 2 பேர்த்தில் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ண வேண்டும்? அம்சாவை பயன்படுத்த வேண்டும். அம்சாவை பயன்படுத்தும் பொழுது அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு இமேஜினேஷன் அதில் இருக்கும். இவனா அவனா அப்படி இமேஜினேஷன் இருக்கும், இல்லாட்டி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல அம்சா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் மீதி அடுத்த பில்ல வாஹிர் தவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.